Hello everybody, this is Tarun Tiwari. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to Physics Wala. இன்னைக்கு நம்ம படிக்க போறது என்னது? இன்னைக்கு நம்ம படிக்க போறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சாப்டர். அதனால கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. ஒரு மணி நேரத்துல ஒன் ஷாட் முடிச்சிடலாம். ஒரு மணி நேரத்துல நம்ம முடிச்சிட்டு எல்லா டாபிக்குமே கவர் பண்ணி டீட்டெயிலா கவர் பண்ணி நம்ம முடிச்சு விட்டுறலாம். சரியா? ஸோ ரெடி, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன் இதுதான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன். ஓகே, மேபி இந்த கலர் உங்களுக்கு தெரியலையோ, சரி. ஒன் ஷார்ட் வீடியோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, அதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோரிங் த பேட்ச். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த பேட்ச். இப்போ பேட்ச் அப்படின்னு சொன்னா நம்ம பிடபிள்யூல ஒரு ஆப் இருக்கு. ஓகே, பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க பிடபிள்யூல இருந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல என்ன இருக்கு, அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும், உங்க ஃபோன் நம்பர் போட்டு சைன் அப் பண்ணிடணும். சப்போஸ் சைன் அப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா லாகின் பண்ணுங்க. ஓடிபி வரும், அதை போட்டுட்டு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல சர்ச் ஆப்ஷன்ல நீங்க வலிமை கிளாஸ் 12 அப்படின்னு கொடுக்கணும். நீங்க வலிமை கிளாஸ் 12 அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஃபேஸ் உங்களுக்கு வரும். ஓகே, பியூட்டிஃபுல் ஃபேஸ். இந்த பியூட்டிஃபுல் ஃபேஸ் நீங்க பார்த்த உடனே எக்ஸைட் ஆகி சந்தோஷப்பட்டு என்ரோல் பண்ணிடணும். என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் ஆப்ஷன்ல நீங்க இந்த மாதிரி போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ரிசோர்சஸ்ல இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ரிசோர்சஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போனீங்க, சப்ஜெக்ட்ஸ்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வரும். அதுல உங்க ஃபேவரேட் என்னது? ஜுவாலஜி. கரெக்டா? ஜுவாலஜி இஸ் யுவர் ஃபேவரேட். ஸோ ஜுவாலஜியை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற டிபிபி ப்ளஸ் நோட்ஸ், நம்ம லெக்சர் நோட்ஸ் ப்ளஸ் லெக்சர் வீடியோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாமே டவுன்லோட் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். அது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, எல்லாமே என்னது? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எஸ், குட் ஈவினிங் ஜகபரலி எம்கேஆர். ஓகே, குட் ஈவினிங் கண்ணா. வாட் இஸ் யுவர் நேம்? லைக் இதுதான் உன் பேரா இல்லை வேற ஏதாவது பேர் இருக்கா? குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். சலோ, ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது, இன்னைக்கு நம்ம ஒன் ஷார்ட்டா முடிக்க போகிறது என்னது? இன்னைக்கு நம்ம முடிக்க போகிறது மல்டிபிள் அலீல்ஸ், ஹியூமன் பிளட் குரூப்ஸ், ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் RH ஃபேக்டர், செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மல்டிபிள் அலீல்ஸ், செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் அலீல், ஹியூமன் பிளட் குரூப், ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் RH ஃபேக்டர், செக்ஸ் டிட்டர்மினேஷன், மல்டிபிள் அலீல்ஸ், sex linked inheritance, karyotyping, pedigree analysis, Mendelian disorder and chromosomal abnormalities அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் சாப்டரை நம்ம முடிக்க போறோம். சரியா? என்டையர் சாப்டரை நம்ம முடிக்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் வேஸ்ட் பண்ணாம, without wasting time we should get started, right? Yes. Okay, so the first thing, introduction. இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பேரை மறக்கவே கூடாது. அது பாட்னில இருந்தே வந்துட்டு இருக்கு. என்னது? கிரிகர் ஜோஹான் மெண்டல். யாரோட பேரு? கிரிகர் ஜோஹான் மெண்டல். இவர் யாரு தெரியுமா? நம்ம ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். இவர் யாரு? நம்ம கிரேட் கிரிகர் ஜோஹான் மெண்டல், ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், ரைட்? ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். இவர் என்ன பண்ணியிருக்காரு? இவர் நிறைய லா கொண்டு வந்திருக்காரு. லானா நம்ம ஐபிசி செக்ஷன், பிஎன்எஸ்எஸ் அதுவா? சிஆர்பிசி அதெல்லாமா? இல்ல. அப்ப என்ன கான்ஸ்டிடியூஷனல் லா? நோ. அப்ப என்ன லா? லானா என்ன? லா அப்படிங்கிறது நம்ம ஜெனடிக்ஸ்ல, ஸோ ஜீன்ஸ்ல இவர் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஜீன்ஸ்ல இவர் நிறைய ஸ்டடி பண்ணிட்டு அந்த ஸ்டடியை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு? ஒரு சில லாஸ், ஒரு சில ரூல் கொடுத்திருக்காரு, ஒரு சில ஐடியாஸ் கொடுத்திருக்காரு, கான்செப்ட் கொடுத்திருக்காரு. ஓகே, அதுல நீங்க என்ன படிப்பீங்க? மெண்டல் என்ன பண்ணாரு? மெண்டல் வந்துட்டு பீ பிளான்ட்டை வச்சு 7 பீ பிளான்ட்டோட 7 கேரக்டர்ஸை வச்சு அதுல என்ன பண்ணிருக்காங்க? பீ பிளான்ட்டோட 7 கேரக்டர்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல இருந்து லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 லா கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி படிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன படிப்பீங்க? 3 ஹைபிரிட் கிராஸ், டை ஹைபிரிட் கிராஸ் படிப்பீங்க. அலீல்னா என்னன்னு படிப்பீங்க. கேரியோ டைப்னா என்ன, கேரியோ டைப்பிங்னா என்ன, அலீல்னா என்ன. கேரியோ டைப்பிங் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, இன்னொன்று நம்மகிட்ட இருக்கு. அலீல்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அலீல்னா என்ன, அதுக்கப்புறம் மல்டிபிள் அலீல்னா என்ன, மல்டிபிள் அலிலிசம்னா என்ன, பிளியோட்ராபினா என்ன, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாமே படிச்சிருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம படிக்க போறது கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் ஜுவாலஜி ஃபேக்டர் என்னென்ன இருக்கோ அந்த ஜுவாலஜி ஃபேக்டர் தான் நம்ம படிக்க போறோம். சரியா? படிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? எஸ். Okay, let me change this.
ஓகே ரைட். ஸோ இதுதான் என்னது நம்மளோட கிரிகர் ஜோஹன் மெண்டல் கொடுத்த ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். ஸோ ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் தான் நம்ம கிரிகர் ஜோஹன் மெண்டல். அவர் நிறைய லாஸ் கொடுத்துருக்காரு. சரி, ஏன் பீ பிளான்ட் தான் எடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஐடியா இருக்கணும்ல. ஏன் அவர் எடுத்தது பீ பிளான்ட் தான், வை ஹி டுக் பீ பிளான்ட் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. பீ பிளான்ட் எடுத்ததுக்கு பின்னாடி ரீசன் என்னது, அந்த பீ பிளான்ட் அப்படிங்கிறது சீக்கிரம் க்ரோ ஆயிரும். கரெக்டா, பீ பிளான்ட் என்ன ஆயிரும், சீக்கிரம் க்ரோ ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், சீக்கிரம் க்ரோ ஆனதுக்கப்புறம் அதில் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. கலர் ஆஃப் த சீட், கலர் ஆஃப் த பாட், ஃப்ளார் கலர், இது எல்லாமே என்ன இருக்குது, வெரைட்டி நிறைய இருக்குது. ஸோ வெரைட்டி நிறைய இருக்குது, நம்பர் 1. நம்பர் 2, அதில் என்ன இருக்குது, நிறைய கேரக்டர், ஐ மீன் சீக்கிரமாக அது க்ரோ ஆயிரும். நம்ம ஒரு நீம் பிளான்ட்டில், ஓகே, நம்ம ஒரு நீம் பிளான்ட்டில் எடுக்கிறோன்னு வைங்க. நீம் பிளான்ட்டை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அதை நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். ஹாய் ட்ரீம் டெஸ்க், ஹலோ. ஸோ அதை எடுக்கிறோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன் சொல்லுங்க, அந்த நீம் பிளான்ட் டெவலப் ஆகிறதுக்கு பல வருஷம் ஆயிரும். கரெக்டாக, அந்த நீம் பிளான்ட் டெவலப் ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகும். ஸோ அந்த பல வருஷம் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது. அதனால பீ பிளான்ட் வந்து சீக்கிரம் க்ரோ ஆகிறதுனால நம்ம பீ பிளான்ட்டை எடுத்துடலாம் இல்லையா. பீ பிளான்ட் சீக்கிரமாக க்ரோ ஆகிறதுனால நம்ம பீ பிளான்ட் எடுத்துடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். சரி, நம்ம அதெல்லாமே பார்த்தாச்சு, நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இதுலேயே நம்மளுக்கு என்ன இருக்குது, இதுலேயே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிஎன்ஏ எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. டிஎன்ஏ எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஆர்என்ஏ எப்படி கண்டுபிடிச்சாங்க, டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்லாம் படிச்சிருப்பீங்க. டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல், ஃபேக்டர்ஸ் அதெல்லாமே படிச்சிருப்பீங்க இல்லையா. டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ரைட். ஓகே, ஸோ ஜெனடிக்ஸ் அப்படின்னு என்ன, ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ்னு படிச்சிட்டோம். ஸோ ஜெனடிக்ஸ்னா என்ன, ஜெனடிக்ஸ் அப்படின்னா பிரான்ச் ஆஃப் பயாலஜி, பிரான்ச் ஆஃப் பயாலஜி which deals with the study of genes. கரெக்டா. ஸோ ஜெனடிக்ஸ் அப்படின்னா என்ன, பிரான்ச் ஆஃப் பயாலஜி that deals with the study of hereditary and variation. அதுதான் நம்ம ஜீன்ஸ். ஓகே, ஜீன்ஸ் எதுக்கு ரெஸ்பான்சிபிள், hereditary and variation, heredity and variation. Okay, so this is what your genetics means. இந்த particular chapterல நம்ம படிக்க போறது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜீன் அப்படிங்கிறது என்ன, அது நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் ஜீன் அப்படின்னா என்னது, இன்ஹெரிட்டட் ஃபேக்டர். ஓகே, இன்ஹெரிட்டிங் ஃபேக்டர். நம்ம என்ன ஆகுது, ஒரு இடத்துல இருந்து ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷன் போறது. ஓகே, ஸோ இன்ஹெரிட்டட் ஃபேக்டர் அப்படின்னா ஒரு ஃபாதர் இருக்காங்க, ஃபாதர்ல இருந்து ஆஃப் ஸ்பிரிங், தட் இஸ் குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கரெக்டா, ஃபாதர்ல இருந்து ஒரு கேரக்டர் நம்ம ஆஃப் ஸ்பிரிங்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற இந்த கேரக்டர் எது மூலியமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஜீன் மூலியமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏன்னா ஃபாதர் ஆஃப் ஸ்பிரிங்க்கு கொடுக்கறது என்னது, டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். கரெக்டா, ஹாப்ளாய்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் தான் கொடுப்பாங்க. கரெக்ட் தானே, ஹாப்ளாய்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் தான் கொடுக்க போறாங்க. அப்போ கொடுக்குற இந்த ஹாப்ளாய்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல தான் இந்த கேரக்டர் இருக்கும். அதுதான் இந்த ஜீன். இதுதான் லெட்ஸ் சே this gene is responsible or this set of nucleotides. Okay, this set of nucleotides is responsible for what, அந்த கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிள் ஆனது இந்த ஜீன், இங்க இருக்கிற இந்த செட் ஆஃப் நியூக்ளியோடைட். அப்படின்னா இதுதான் ஜீன். அதானது ஜீன். ஸோ ஜீனை என்ன சொல்லலாம், ஜீனை என்னன்னு சொல்லலாம், ஜீனை செட் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாமா, செட் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் சொல்லலாமா? எஸ், கண்டிப்பா சொல்லலாம், செட் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, வேரியேஷன் அப்படின்னு என்ன, வாட் இஸ் வேரியேஷன்? ஓகே, வாட் இஸ் வேரியேஷன்? ஒரு டேர்ம் இருக்குல்ல வேரியேஷன் அப்படின்னா. ஸோ வேரியேஷன் அப்படின்னு என்ன, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகிறது அடுத்த ஜெனரேஷனுக்கு. அப்போ வேரியேஷன் அப்படின்னு என்ன, variation means degree at which offsprings differ from parents. அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. ஓகே, வேரியேஷன் அப்படின்னா ஃபாதரோட குழந்தை வந்து வித்தியாசமா இருக்கு, அந்த வித்தியாசம் தான் என்னது வேரியேஷன். அவ்வளவுதான், எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு, அதான் வேரியேஷன். ஸோ இன்ஹெரிட் ஆகிற வேரியேஷன். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அதுதான் நம்ம ஜெனடிக்ஸ். ஆல்ரெடி இதெல்லாம் தான் ஜெனடிக்ஸ்ல நம்ம படிப்போம். ஓகே, இந்த சாப்டரை நம்ம
மல்டிபிள் அலீல்ஸ் பத்தி படிக்கலாம், ஹியூமன் பிளட் குரூப் பத்தி படிக்கலாம், செக்ஸ் டிட்டர்மினேஷன் படிக்கலாம், ஹியூமன்ஸ்ல எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்றாங்க, ஓகே, இன்செக்ட்ஸ்ல எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்றாங்க, பேர்ட்ஸ்ல எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்றாங்க, ஹோமோசைகோட், ஜைகஸ், ஹெட்ரோசைகஸ்னா என்ன, ஹோமோசைகஸ்னா என்ன, குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் நம்ம லாஸ்டா படிக்க போறது ஜெனடிக் டிசார்டர். ஜெனடிக் டிசார்டர் நம்ம இந்த சாப்டர்ல படிக்கலாம். சரி, அப்போ what is multiple allelism? What is multiple allele? multiple allele na enna? What is multiple allele? What is multiple allele? சொல்லுங்க பார்க்கலாம். When two or more alleles of a gene controls control a particular character, a particular trait. Okay, hi Ajay, good evening Kanna, very good evening. So multiple allele என்ன, multiple alleles அப்படின்னா நிறைய ஜீன்ஸ் ஒரு பர்டிகுலர் கேரக்டரை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் ட்ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, பர்டிகுலர் ட்ரேட் occupy the same locus on the homologous chromosome of an organism. இதுதான் என்னது, மல்டிபிள் அல்லீலிசம். மல்டிபிள் அல்லீலிசம் ஆக்சுவலி the point is ஒரு பர்டிகுலர் ட்ரேட்டை நிறைய ஜீன்ஸ், நிறைய அலீல்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அதுதான் மல்டிபிள் அலீல்ஸ். மல்டிபிள் அலீல்ஸ்னா ஸோ அதர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அலீல்ஸ். ஓகே ஓகே, ஸோ இதுதான் மல்டிபிள் அலீல். இதுதான் என்னது, மல்டிபிள் அலீல். அண்ட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் திஸ் மல்டிபிள் அலீல் இஸ் கால்ட் மல்டிபிள் அல்லீலிசம். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் மல்டிபிள் அலீல், அதுக்கு பேர் என்ன, மல்டிபிள் அல்லீலிசம். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ட்ரேட் இருக்கு, ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் more than 2 or more than 3 genes கண்ட்ரோல் பண்ணுது, 3 alleles கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, சேம் லோக்கஸ்ல இருக்கிற more than 3 alleles வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் தான் மல்டிபிள் அல்லீலிசம். அதுக்கு பேர் தான் என்னது, மல்டிபிள் அல்லீலிசம். புரிஞ்சிருச்சா? எஸ், கிளியரா? எஸ், சரி. அடுத்தது ஸோ மல்டிபிள் அல்லீலிசம். அடுத்தது ஹியூமன் பிளட் குரூப்ஸ். என்னது, ஹியூமன் பிளட் குரூப்ஸ். சரி, இப்போ ஹியூமன் பிளட் குரூப்ஸ், மல்டிபிள் அல்லீலிசம் occurs in humans particularly in the inheritance of different type of blood groups. ஓகே, ஸோ பிளட் குரூப்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் அல்லீலிசம் தெரிய வரும். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மல்டிபிள் அல்லீலிசம் தெரிய வரும். ஸோ இதுதான், அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஹியூமன் பிளட் குரூப்பை எடுத்துக்கிறோம். ஓகே, சரி. இப்போ ஹியூமன் பிளட் குரூப் அப்படின்னா என்ன, நம்ம கிட்ட எவ்வளவு பிளட் குரூப் இருக்கு, ABO blood grouping, ABO blood grouping. Okay, ABO blood grouping.
ஓகே, ஏபிஓ பிளட் குரூப்பிங். நம்மளுக்கு எவ்வளவு பிளட் குரூப் இருக்கு? ஏ பிளட் குரூப், ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப் அண்ட் ஓ பிளட் குரூப். ஓகே, பி பிளட் குரூப், ஓ பிளட் குரூப். இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? சி, நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒரு ஆர்பிசி இருக்கு. இந்த ஆர்பிசியில் நிறைய ஆன்டிஜன் இருக்கும். நிறைய என்ன இருக்கும்? அந்த சர்ஃபேஸ் மேலே நிறைய ஆன்டிஜன் இருக்கும். அந்த ஆன்டிஜனில் ஒரு ஆன்டிஜன் தான் என்னது? ஏ ஆன்டிஜன். ஸோ சப்போஸ் இந்த ஆர்பிசியில், இது நம்மளோட ஆர்பிசி, இந்த ஆர்பிசியில் ஏ ஆன்டிஜன் இருக்கு அப்படின்னா இது ஏ பிளட் குரூப். அதே மாதிரி இன்னொரு ஆன்டிஜன் இருக்கு, இன்னொரு ஆர்பிசி இருக்கு. இந்த ஆர்பிசியில் இங்கே என்ன சர்ஃபேஸில் என்ன இருக்கு? ஆன்டிஜன் இருக்கு. ஓகே, சர்ஃபேஸில் ஆன்டிஜன் இருக்கு. இந்த ஆன்டிஜனில் பி ஆன்டிஜன் இருந்துச்சு. ஓகே, சர்ஃபேஸ் மேலே என்ன இருந்துச்சு? பி ஆன்டிஜன் இருக்கு அப்படின்னா, சர்ஃபேஸ் மேலே என்ன இருக்கு? பி ஆன்டிஜன் இருக்கு அப்படின்னா இது என்ன பிளட் குரூப்? இது பி பிளட் குரூப். சரி, அதே மாதிரி நம்ம கிட்ட இன்னொரு ஆர்பிசி இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கு? இன்னொரு ஆர்பிசி இருக்கு. இந்த ஆர்பிசியோட சர்ஃபேஸ் மேல, இந்த ஆர்பிசி சர்ஃபேஸ் மேல ஒண்ணுமே இல்லை. என்ன இல்லை? ஒரு ஆன்டிஜனுமே இல்லை. ஆன்டிஜன் ஏ உள்ள, ஆன்டிஜன் பி உள்ள அப்படின்னு இது என்னது? சார், இது வந்து ஏ ஆன்டிஜன் சுத்தி முத்தி இருக்கும். சர்ஃபேஸ் மேல ஏ ஆன்டிஜன் இருக்கும். ஸோ ஏ ஆன்டிஜன் இருக்கிறதுனால இது ஏ பிளட் குரூப். அதே மாதிரி இங்க பி ஆன்டிஜன் இருந்தா இதுக்கு பேரு பி பிளட் குரூப். சரியா? இது வந்து பி பிளட் குரூப். இங்க ஒரு ஆன்டிஜனுமே இல்லை. அப்போ இது என்ன பிளட் குரூப்? இது ஓ பிளட் குரூப். ஓ அப்படின்னா 0 அப்படின்னு அர்த்தம். ஓனா ஓ கிடையாது, ஓனா 0. ஏன்னா அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல ஓ வந்து 0 வந்து ஓ அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அது எந்த கண்ட்ரியில் பண்ணுறாங்கன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பட் அமெரிக்கா தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமெரிக்கன் கண்ட்ரீஸில். ஸோ 101, 201, 301 அந்த மாதிரி 301க்கு 301 அப்படிம்பாங்க. ஸோ அதனால அங்கிருந்து வந்தது தான் மேபி இந்த ஓ அப்படிங்கிற கான்செப்ட். பட் எந்த ஒரு ஆன்டிஜனுமே சர்ஃபேஸ் மேலே இல்லைன்னா அது ஓ பிளட் குரூப். சரி, அப்போ இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு எப்படி சொல்லலாம்? நம்மகிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு மங்கி இருந்துச்சு. ஒரு மங்கிக்கு பேரு ரீசஸ் மங்கி. என்ன மங்கி? ரீசஸ் மங்கி. இந்த ரீசஸ் மங்கி வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரீசஸ் மங்கில இருந்து பிளட்டை எடுத்து, இந்த ரீசஸ் மங்கில இருந்து என்ன பண்ணாங்க? பிளட்டை எடுத்து ஹியூமனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஓகே, ஹியூமனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஹியூமனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே ஹியூமனோட பாடியில அப்ராக்சிமேட்லி 80% ஆஃப் த பீப்புள், லைக் மக்கள் வந்து 80% மக்கள் என்னன்னாங்க? ரியாக்ட் பண்ணாங்க. ரியாக்ட் பண்ணல, ஒண்ணுமே ஆகல. ஆனா அதுவே 20% ரியாக்ட் பண்ணாங்க. அப்படின்னா இங்க இந்த ரிமைனிங் 20% அந்த மக்கள்ல சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, அதனால ரியாக்ட் பண்ணாங்க. அப்படின்னா அது என்னது? அந்த மங்கிலேருந்து என்ன வந்துச்சு, என்ன இருக்கு, அந்த ஃபேக்டருக்கு பேர் என்ன அப்படின்னு வைக்கும்போது அந்த ரீசஸ் மங்கில இருக்கிற RH எடுத்து இத RH ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? RH ஃபேக்டர். அப்ப அந்த RH ஃபேக்டர் இந்த 80% ஆஃப் த மக்கள்ல இருக்கு. ஸோ பாசிட்டிவ். இந்த RH ஃபேக்டர் இந்த 20% ஆஃப் மக்கள்ல என்னது? இல்ல, நாட் பிரசன்ட். நாட் பிரசன்ட் அப்படின்னா இவங்க நெகட்டிவ் பிளட் குரூப். பாசிட்டிவ் பிளட் குரூப் அண்ட் நெகட்டிவ் பிளட் குரூப். சரி, இப்போ இங்க ஏ பிளட் குரூப், இங்க பி பிளட் குரூப், இங்க ஒண்ணுமே இல்ல. இதுக்கு பின்னாடி ஜீன்ஸ்ல ஏதாச்சும் ரோல் இருக்கா? ஜீன்ஸ் ஏதாவது வேலை பண்ணுமா? எஸ், கண்டிப்பா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஆர்பிசி இருக்கு. இந்த ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும்? அந்த நியூக்ளியஸ்ல டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏ தட் இஸ் குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோம்ல குரோமோசோம் நம்பர் என்னது? குரோமோசோம் நம்பர் 19 ஒரு புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு புரோட்டீன் சொல்லக்கூடாது, ஆக்சுவலி ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்சைம் பேர் என்ன தெரியுமா? அந்த என்சைம் பேரு குளுக்கோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ். குளுக்கோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். எது? நம்ம
எரித்ரோபிளாஸ்ட். இது எரித்ரோசைட் கிடையாது. ஆர்பிசி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்கும். ஆர்பிசி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதில் நியூக்ளியஸ் இருக்காது. ஏன்னா மெச்சூர் ஆர்பிசி they do not have what நியூக்ளியஸ். அப்போ இந்த குரோமோசோம் நம்பர் இந்த எரித்ரோபிளாஸ்ட்ல இருக்கிற நியூக்ளியஸ்ல இருக்கிற குரோமோசோம் நம்பர் 19 என்ன ஆகும் அப்படின்னா they will produce one enzyme. and அந்த enzyme பேர் என்ன? what is the name of the enzyme? ரொம்ப வேகுது. ஸோ இப்போதான் கழட்டி வச்சிடலாம். ஓகே, I cannot like wear this. கம்ஃபர்டபுளாகவே இல்லை, இட்ஸ் uncomfortable. ஓகே சரி. ஸோ இந்த குரோமோசோம் நம்பர் 19 என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஃபூகோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபூகோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்ன ஆகும்? சர்ஃபேஸ் மேலே போயிட்டு உட்காந்துரும். அப்போ இந்த சர்ஃபேஸ் மேலே போய் இந்த ஃபூகோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் உட்கார்ந்தோன்னே இதுக்கு பேர் தான் என்னது? H ஆன்டிஜன். இதுக்கு பேர் என்ன? H ஆன்டிஜன். அப்போ ஒரே H ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு குரோமோசோம் வரும். அதுக்கு பேர் என்ன? இதுலயே இன்னொரு குரோமோசோம் நம்பர் 9. அந்த குரோமோசோம் நம்பர் 9 என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ குரோமோசோம் நம்பர் 9 நம்மளுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்லி ஃபாதர்ல இருந்து ஒன்று கொண்டு வருவோம், மதர்ல இருந்து ஒன்று கொண்டு வருவோம். கரெக்டா? ஸோ ஃபாதர்ல இருந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஸோ குரோமோசோம் 9 ஆஃப் ஃபாதர் அண்ட் குரோமோசோம் 9 ஆஃப் மதர். இங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் லோக்கஸ்ல, சப்போஸ் இங்க இருக்கிற சிம்பிளா சொன்னா இங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல, ஓகே லொகேஷன், இந்த இடத்துல இருக்கிற இந்த ஜீன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு? ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அது என்னது? N-acetyl galactosamine. என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? N-acetyl galactosamine, ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னா நாகா. இது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வைங்க. சரியா? நம்ம கிட்ட இந்த மாலிக்யூல் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. மதர் என்ன பண்றாங்க? மதரும் சேம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்படின்னா இது நம்ம ஜெனட்டிக்கலா எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணுவோம்? ஐ. ஓகே, ஐ சப்போஸ் இங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா இது என்ன ஆகும்? இது மேல போயிட்டு இந்த H ஆன்டிஜன் கூட அட்டாச் ஆயிரும். அப்போ இந்த H ஆன்டிஜன் கூட அட்டாச் ஆகிற இந்த yellow கலர் மாலிக்யூல் என்னது? N-acetyl galactosamine. அப்போ N-acetyl galactosamine ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதோட ஹெட்ல ஜீன்ல நம்ம IA and IA அப்படின்னு எழுதுவோம். IA அப்படிங்கிறது இவங்க ஃபாதர் கொடுக்குற இந்த A and மதர் கொடுக்குற இந்த A. So A antigen is nothing but what is that? N-acetyl galactosamine. So இங்க வரது நம்மளோட IA. சரி, இப்போ லா ஆஃப் டாமினன்ட், லா ஆஃப் ரெசசிவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. கரெக்ட் தானே? சரி, நான் அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுமா? வேண்டாம். அப்போ இதுல A blood group அப்படின்னா அது டாமினன்ட். சரியா? அதனால இப்போ ரெண்டுமே டாமினன்ட் இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்களா? ரெண்டு பேரண்ட், ரெண்டு கேமீட், அதுல ஒன்னு டாமினேட் இருந்தாலும் டாமினன்ட் will be expressed. அதுதான் நீங்க லால படிச்சிருப்பீங்க. சோ இங்க ரெண்டுமே என்ன இருக்கு? டாமினன்ட் இருக்கு. அப்படின்னா என்ன blood group வரும்? இந்த child will have, this particular child will have A blood group. A blood group. அப்போ அந்த ஃபேக்டர் ஒன்னு இருக்கணும்னு சொன்னல. எஸ், அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர், சப்போஸ் அந்த ஃபேக்டர் இந்த மெம்பரேன்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த ஃபேக்டர் பேர் என்ன தெரியுமா? அந்த ஃபேக்டர் பேரு டி ஆன்டிஜன். என்ன ஆன்டிஜன்? டி ஆன்டிஜன். சப்போஸ் அந்த சர்ஃபேஸ் மேல அந்த டி ஆன்டிஜன் இருக்கு அண்ட் ஏ ஆன்டிஜன் இங்க ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு, ஏ பிளட் குரூப் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, டி ஆன்டிஜன் இருக்கு அண்ட் ஏ பிளட் குரூப் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன பிளட் குரூப் ஆயிரும்? ஏ பாசிட்டிவ். சரி, எவ்வளவு சிம்பிள் தெரியுமா? இதெல்லாமே எவ்வளவு சிம்பிள் தெரியுமா? இது என்னது? ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப். சரி, இத கொஞ்சம் நம்ம புரியற மாதிரி எழுதிக்கலாம். சப்போஸ், ஓகே சரி, இன்னொரு விஷயம் இதுலயே, சரி சப்போஸ் இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? இந்த இடத்துல நம்ம கிட்ட ஒரு குரோமோசோம் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நம்ம கிட்ட இன்னொரு குரோமோசோம் இருக்கு. இது ஃபாதரோடது, இது மதரோடது. கரெக்டா? சரி,
ஃபாதர் அண்ட் மதர். அப்போ ஃபாதர் கிட்ட இருந்த இந்த ஜீன், மதர் கிட்ட இருந்த இந்த ஜீன், இந்த ஜீன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? என் அசிடைல் கேலக்டோசமீன். ஓகே, இந்த ஜீனும் அதே ப்ரொடியூஸ் பண்ணுது. நான் ஷார்ட் ஃபார்ம்ல இனிமேல் நாகான்னு எழுதுவோம். சரியா? இனிமேல் நம்ம நாகான்னு எழுதலாம். அப்படின்னா இது என்ன பிளட் குரூப்? ஏ பிளட் குரூப். இங்க என்ன இருக்கும்? IA IA. சரியா? சரி. அடுத்தது நம்ம கிட்ட இன்னொரு ஜீன் இருக்கு, லைக் இன்னொரு குரோமோசோம் இருக்கு, இன்னொரு பர்சன், டிஃப்ரெண்ட் பர்சன். அவங்க பாடியில ஃபாதரோட இந்த ஜீன், ஓகே, ஃபாதரோட இந்த பர்டிகுலர் ஜீன், ஓகே, என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? இட் இஸ் ப்ரொடியூசிங் நாகா. மதர் கிட்ட இங்க என்ன இருக்கு? அந்த ஜீன் இருக்கு. ஆனா மதரோட ஜீன் ஒண்ணுமே ப்ரொடியூஸ் பண்ணல. என்ன ப்ரொடியூஸ் பண்ணல? ஒண்ணுமே ப்ரொடியூஸ் பண்ணல. அப்போ நம்ம இந்த அலீல் எப்படி வரும்? இந்த ஜீன் அலீல் எழுதுனா IA அண்ட் பக்கத்துல மதருக்கு என்ன எழுதுவோம்? ஒண்ணுமே இல்ல. அப்போ IO அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? IA அண்ட் IO. இந்த இடத்துல பிளட் குரூப் என்ன வரும்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு I இருக்கு ரெண்டுலயுமே. So I is dominant, A is dominant. ஒரு A இருக்கு, so A is dominant. So obviously dominant will be expressed. So A blood group. கரெக்டா? A blood group. சரி, அதுக்கப்புறம் என்னது? சலோ நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட இன்னொரு குரோமோசோம் இருக்கு. இன்னொரு குரோமோசோம், டிஃப்ரெண்ட் பர்சனோட குரோமோசோம், குரோமோசோம் நம்பர் 9, டிஃப்ரெண்ட் பர்சனோட குரோமோசோம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த குரோமோசோம்ல நம்மளோட இந்த ஜீன், ஓகே, இந்த ஜீன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? இப்போ நாகா ப்ரொடியூஸ் பண்ணல. அப்போ இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? கேலக்டோஸ். இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? கேலக்டோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது என்ன பண்ணுது? கேலக்டோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ கேலக்டோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இது என்ன பிளட் குரூப் ஆயிரும்? இந்த இடத்துல என்ன ஜீன் வரும்? IB. என்ன ஜீன்? B பிளட் குரூப், B ஆன்டிஜன், IB. அப்போ இது என்ன பிளட் குரூப்? என்ன பிளட் குரூப்? B பிளட் குரூப். பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது அதுல டி ஆன்டிஜன் இருக்கான்னு டிசைட் பண்ணும். இங்க நம்ம படிக்கிறது வெறும் இந்த பிளட் குரூப்ல. அப்புறம் வேற என்னது? நெக்ஸ்ட் இன்னொரு ஜீன், இன்னொரு குரோமோசோம், வேற டிஃப்ரெண்ட் பர்சனோட ஒரு குரோமோசோம் இருக்கு, குரோமோசோம் நம்பர் 9. இதை நான் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஃபாதர் இஸ் ப்ரொடியூசிங் வாட்? கேலக்டோஸ். பட் மதர் இஸ் நாட் ப்ரொடியூசிங் எனிதிங். அப்படின்னா என்ன வரும்? அப்படின்னா IB and IO. B is dominant. அதனால இங்க என்ன பிளட் குரூப் வரும்? B பிளட் குரூப். இப்போ நான் எழுதும் போது எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு தாட் வந்துச்சு. ஒரு சில புத்திஜீவிகள் என்ன கேட்பாங்க, சார் அப்போ ஃபாதர் வந்துட்டு ஒண்ணுமே நாகா ப்ரொடியூஸ் பண்ணாம மதர் நாகா ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அது ஜீன் மாறிடுமா? நீங்க இந்த இடத்துல A போட்டு இந்த இடத்துல O போட்டுருங்க, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. அப்போ என்ன வரும்? A பிளட் குரூப் தானே வரும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. மேபி ஃபாதர் ப்ரொடியூஸ் பண்ணல, மேபி மதர் ப்ரொடியூஸ் பண்றாங்க, there is a possibility. அப்படி இருந்தாலும் நம்மளோட ஜீன் என்ன வரும்? IA in that case. அப்படினாலும் என்னது? A blood group தான். அதே மாதிரி இங்கேயும் என்னது? there is a possibility that father produce பண்ணல, அப்போ IO, mother produce பண்ணிட்டாங்க, IB, ஒரு B இருக்கு, B is dominant, அப்போனால என்ன வரும்? B blood group தானே வரும். அப்போவும் B blood group தான் வரும். எஸ், கிளியர்? சரி, அடுத்தது இன்னொரு கேஸ் இருக்கு. என்னது? இன்னொரு பையனோட குரோமோசோம் நான் எடுத்து பார்த்தேன். நான் ஷாக் ஆயிட்டேன். இந்த பையனோட குரோமோசோம் எடுத்து நான் பார்த்தோன்னே ஐ வாஸ் லைக் ஷாக்டு. என்னது? இவங்க ஃபாதர், லைக் இவங்க கிட்ட இருக்கிற குரோமோசோம், ஃபாதர் கிட்ட இருந்து வாங்கின இந்த லோக்கஸ், இந்த ஜீன், மதர் கிட்ட இருந்து வாங்கின இந்த ஜீன், ரெண்டு ஜீனுமே ஒண்ணுமே ப்ரொடியூஸ் பண்ணல. ரெண்டுலயுமே ஒண்ணுமே இல்ல. நான் ஷாக் ஆயிட்டேன். அப்ப என்ன அலீல் வரும்? என்ன இந்த என்ன எழுதுவீங்க? ஜெனடிக்ல எழுதுனா IO. அப்படின்னா ஐயோ பாவம்லாம் கிடையாது, இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. அப்போ என்ன பிளட் குரூப் வரும்? O பிளட் குரூப். O பிளட் குரூப். புரிஞ்சிருச்சா? எஸ் ஆர் நோ? எஸ், கிளியரா புரிஞ்சிருச்சா? சரி,
நம்ம ஜெனடிக்ஸ்ல இது படிப்போம். அதுக்கப்புறம் யாருக்கு என்ன கொடுக்கலாம், பிளட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஆல்ரெடி பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர்ல நம்ம இது எல்லாமே படிப்போம். அதனால நம்ம இப்போ இங்க கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சு ஒரு டேபிளர் காலம் போடலாமா? டேபிளர் காலம், எஸ், இதை வச்சு ஒரு டேபிளர் காலம். அந்த டேபிளர் காலம் தான் உங்களோட புக்ல போட்டிருப்பாங்க. ஓகே, உங்களோட புக்ல இந்த டேபிளர் காலம் தான் போட்டிருப்பாங்க. யாரு கண்டுபிடிச்சா பிளட் குரூப்பிங்? கார்ல் லான்ஸ்டெய்னர் அப்படிங்கிறவர் இந்த பிளட் குரூப்பிங்கை கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, பிளட் குரூப்பிங் கண்டுபிடிச்சவர் கார்ல் லான்ஸ்டெய்னர். இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைபோதேசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைபோதேசிஸ். ஃபிஷர் அண்ட் ரேஸ் hypothesis. Fisher and Race hypothesis. Fisher and Race hypothesis அப்படினா என்ன? நம்ம RH factor அப்படினா 3 pairs of allele இருக்கும். RH factorல என்ன இருக்கும்? RH factorல they have 3 pairs of alleles. என்னென்ன? capital C, small c. இதுக்கு பேரு CDE nomenclature. என்னது? capital C or small c, capital D or small d, capital E or small e. இதெல்லாம் ஒண்ணு இல்லடா கண்ணா, நான் சொன்னேன் சர்ஃபேஸ் மேல நம்மளோட RH ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம RBC மேல நிறைய RH ஃபேக்டர் இருக்கும், நிறைய சர்ஃபேஸ் புரோட்டீன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு 3 சர்ஃபேஸ் புரோட்டீன் C, D or E எடுத்திருக்காங்க. சரியா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 pairs of RH alleles occur at 3 different loci in homologous chromosome pair. ஓகே, சோ இதுதான் அந்த homologous chromosome pair. ஓகே, சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் லோக்கஸ்ல. சோ இது வந்து ஒன்னு, இன்னொன்னு என்னது, நம்மளோட இன்னொரு ஜீன் நம்ம எடுத்துக்கிட்டோம், இன்னொரு குரோமோசோம் எடுத்திருந்தா C or C, D or D, E or E, different chromosomes. Okay, so this possible genotypes would be C or C. இதான் நம்ம எழுதியாச்சு. So நம்ம each chromosome ல இருந்து எடுத்தா இதுக்கு என்ன வரும்? CDE. இங்க ஒன்னு, இங்க ஒன்னு, இங்க ஒன்னு. அதனால தான் CDE ன்னு போட்டிருக்காங்க. சரியா? CDE போட்டது காரணம் என்ன? என்னது 1E from capital E from each chromosome நம்ம எடுத்திருக்காங்க. the possible genotype எப்படி? possible genotype என்னது? CDE, CDE or CDE. அதே மாதிரி CDE or CDE. இதெல்லாம் possible genotype கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இத மாதிரி மாத்தி so CD and small e, CD and small e. அதே மாதிரி இந்த மாதிரி மாத்தி வச்சு நம்மளுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படி எல்லாம் பண்ணி பாசிபிள் அலீல்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதுதான் நம்மளோட ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைபோதேசிஸ். வைனர் ஹைபோதேசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. வீனர் ஹைபோதேசிஸ் என்னது? 8 அலீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வீனர் சொன்னாரு. வீனர் என்ன சொன்னாரு? வீனர் ஹைபோதேசிஸ். வீனர் ஹைபோதேசிஸ் பத்தி they are talking about allele. 8 allele இருக்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. என்னது? 8 allele. They have what? They have 8 alleles. Okay, 8 alleles அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Okay, fine. அடுத்தது எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ். என்னது? எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ். இப்போ எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் அப்படின்னா எதுவும் கிடையாது. சப்போஸ் ஒரு மதர், ஹாய் விஜயலட்சுமி, ஹாய், ஹலோ, ஹாய். ஓகே, ஸோ எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் அப்படின்னா மதர் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி, mother is positive blood group, mother is carrying positive blood group, and in the first pregnancy of the mother, child என்னது? negative blood group carry பண்ணுது. அப்ப during parturition there is like confusion, பிரச்சனைனால என்ன ஆகும்? next pregnancyல இப்போ என்ன ஆகும்? மதரோட பாடிக்குள்ள இந்த பாசிட்டிவ்
என்ன மதரோட பாடிக்குள்ள, சாரி வெயிட் அ மினிட், நான் மாற்றி எழுதிட்டேன். இந்த இடத்துல நெகட்டிவ் மதர் வருவாங்க. ஓகே, மதர் இஸ் நெகட்டிவ், நாட் பாசிட்டிவ். நெகட்டிவ் மதர். ஓகே, நெகட்டிவ் மதர் அண்ட் ஃபர்ஸ்ட் சைல்டு இஸ் பாசிட்டிவ் சைல்டு. மாற்றி எழுதிட்டேன், சாரி. ஸோ பாசிட்டிவ் சைல்டு. ஸோ டியூரிங் பார்ச்சுரேஷன் இந்த பாசிட்டிவ் சைல்டில் இருக்கிற ஆன்டிஜன் மதரோட பாடிக்குள்ள ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். சரியா? அப்போ என்ன ஆகும்? மதரோட பாடி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மதரோட பாடி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் அந்த மதரோட ஆன்டிபாடி, மதர் ஆன்டிபாடி என்ன ஆயிரும்? enters the child body. அந்த child வந்து சப்போஸ் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா that will cause the destruction in the RBC உடைஞ்சு போயிடும். அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ். நான் டீட்டெயிலா பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர்ல 11th ஸ்டாண்டர்ட்ல எடுப்பேன். ஓகே, 11th வீடியோல டீட்டெயிலா எடுப்பேன். பிளட் குரூப்பிங்கும் இதே மாதிரி நான் டீட்டெயிலாக எடுப்பேன். யாருக்கு யார் டொனேட் பண்ணலாம், யாருக்கு ரிசீவ் பண்ணலாம், அது எல்லாமே. அதுக்கப்புறம் நம்மளோட இன்கம்பேட்டபிலிட்டி அதையும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லுவேன் அந்த 11th ஸ்டாண்டர்ட் சாப்டரில். சரியா? ஓகே, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ஆன்டி-RH ஆன்டிபாடி கொடுக்கலாம். ஆன்டி-RH ஆன்டிபாடி கொடுத்தா நம்ம என்ன பண்ணிடலாம்? இதுக்கு அகெயின்ஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட். ஸோ குழந்தைய காப்பாற்றிடலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் யோர் பிளட் குரூப்பிங். அடுத்து என்னது? வாட் இஸ் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் இஸ் செக்ஸ் டிட்டர்மினேஷன். Sex determination. Okay, sex determination. ஆல்ரைட். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷனில் நம்ம பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னா, நம்ம வந்துட்டு டூ மார்ஃபலாஜிக்கலி different sex chromosome two different sex chromosome என்ன பண்ணும் அப்படின்னா produces two different gametes கரெக்டா? சரி, அதுக்கு பேர் தான் என்னது? ஹெட்டரோகேமெட்டிக்.
heterogamity. அதுக்கு பேர் தான் heterogamity. புரிஞ்சா? அதுக்கு பேர் தான் என்னது? heterogamity. Clear? So heterogamity. For example, நம்மளோட humans. Okay, heterogamity. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா XY type. இது என்னது? heterogamity. இது என்னது? heterogamity. So first நம்ம heterogamity வச்சு நம்ம பார்க்கும்போது ட்ரோசோஃபிலால okay, like drosophila mammals, drosophila mammals. இதுல என்ன இருக்கும்? மேல்ஸ்ல drosophila and mammals-ல என்ன இருக்கும்? மேல்ஸ்ல XY chromosome present ஆயிருக்கும். And females-ல XX chromosome present ஆயிருக்கும். கரெக்டா? மேல்ஸ்ல XY and females-ல XX. Okay? Males என்னது? Males are heterogametic. Males are what? Heterogametic. Okay? அதே females என்னது? Females are similar அப்படிங்கறனால homogametic. ரெண்டுமே என்ன இருக்கு? சேமா இருக்கு. homogametic ரெண்டு டிஃபரெண்டா இருக்கு. heterogametic. Okay? சரி. First, let's talk about sex determination in human. Sex determination in humans. Humans-ல நம்ம sex determination பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு? 23 pair of chromosome இருக்கு. 23 pairs of chromosomes. Pairs of chromosomes we have. அப்படின்னா மொத்தம் 46 chromosomes. இந்த 46 chromosomeல 22 are என்னது? 22 are autosomes. 23rd pair இது என்னது? allosome. சரி, கொஞ்சம் கிளியரா சொன்னா 6 chromosome. ஓகே, என்னது? 6 chromosome. கரெக்டா? 23rd pair தான் 6 chromosome. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 23rd pair மேல்ல 23rd pair XY இருக்கும் and ஃபீமேல்ல 23rd pair XX இருக்கும். அப்போ இவங்க gametes fuse பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க sperm. இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ovum. Okay, now sperm அவங்க ஸ்பெர்ம்ல என்ன இருக்கும்? 22 plus X இருக்கலாம் or 22 plus Y இருக்கலாம். ovumல என்ன இருக்கும்? ovumல obviously 22 plus X and 22 plus X இதான் இருக்க போகுது. கிளியர்? இதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்? கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்றோம்? இதை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இது மேல், இது ஃபீமேல். XY XX. நம்ம இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? XX XY XX XY. கரெக்டா? XX and XY XX and XY கிடைக்கும். ஸோ XX அப்படின்னா என்னது? ஃபீமேல். XY என்னது? மேல். XX ஃபீமேல். This is how sex is determined. Okay? அப்படின்னா என்னது? What is the ratio? 50% chance of getting chance. 50% of chance of having male child and 50% chance என்ன இருக்கு? female child வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? 50% male and 50% female. சரி, அடுத்தது இது வந்து XX XY டைப். இது என்ன டைப்? இது வந்துட்டு நம்மளோட என்ன டைப் படிச்சோம்? XY டைப். சரியா? அடுத்தது XO டைப். XO type of sex determination. ஓகே, இது இந்த மாதிரி sex determination எங்க வரும்? some insects, roundworms, some insects roundworms அவங்க பாடியில இந்த மாதிரி இருக்கும்.
ஓகே, இது ஏன் இப்படி எக்ஸ் ஓ ஓனா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் மட்டும்தான், ஓ இல்லை அப்படின்னு என்ன, இதுல ஒன்னே தான் இருக்கு, ஒன்று மிஸ்ஸிங் இருக்கு, ஒன்னா மிஸ்ஸிங். இது காரணம் என்ன, நான் disjunction ஆஃப் குரோமோசோம்ஸ் பிரியும் போது மியோசிஸ் கண்டிஷன்ல, ஓகே, பிரியும் போது குரோமோசோம்ஸ் பிரியும் போது ஒரு இடத்துல பிரியும், ஒரு இடத்துல பிரியாது. ஸோ பிரிஞ்சு போன இடத்துல எக்ஸ் ஓ வந்துடும். ஸோ இந்த இடத்துல பிரியாம, ஸோ இட்ஸ் லைக் இங்கேருந்து பிரிஞ்சு போயிடும், பட் இங்கே வந்து என்ன ஆகாது, தனித்தனியாக. ஸோ ஒரு இடத்துல அட்டாச், ஒரு இடத்துல போயிடும். அப்போ எங்கே அது மிஸ்ஸிங்காக இருக்கோ அந்த இடத்துல ஓ வரும். ஓகே ஓகே, அந்த இடத்துல என்ன வரும், நான் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ். மியோசிஸ் பண்ணும்போது நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ நான் டிஸ்ஜங்ஷன். இப்போ இது ரவுண்ட் வார்ம். ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கும், ஸ்பெர்ம், எக்ஸ் குரோமோசோம் இருக்காது. ஓகே, ஸோ மேல் கிட்ட என்ன இருக்கும், மேல் கிட்ட 22 பிளஸ் எக்ஸ் ஒரு கேமிட்ல, இன்னொரு கேமிட்ல 22 பிளஸ் ஒண்ணுமே இருக்காது, 0. அதுவே ஃபீமேல் கிட்ட, நம்ம ஃபீமேல் கிட்ட பார்த்தா என்ன இருக்கும், 22 பிளஸ் எக்ஸ் and 22 பிளஸ் எக்ஸ். இப்போ இதை கிராஸ் பண்ணுங்க, இது ஃபீமேல் எக்ஸ் எக்ஸ், இது மேல் எக்ஸ் 0. யூஸ் பண்ணுங்க, XX XO XX XO. இந்த இடத்துல இது என்னது ஃபீமேல், இது என்னது ஃபீமேல், இது என்னது மேல், இது என்னது மேல். கிளியர், புரிஞ்சிருச்சா? அடுத்தது ZY டைப். நெக்ஸ்ட் என்னது, ZY டைப். அங்க எக்ஸுக்கு பதிலா இங்க Z இருக்கு, அவ்வளவுதான். ZY டைப், சாரி ZYங்கிறது பாருங்க, ZW டைப். ஓகே, எக்ஸுக்கு பதிலா அங்க என்ன இருக்கு, இங்க Z இருக்கு, ஒய்க்கு பதிலா இங்க என்ன இருக்கு, W இருக்கு. எனிவேஸ், இந்த இடத்துல ஃபீமேல் பேர்ட் இருக்கும், ஃபீமேல் பேர்ட் கிட்ட Z and W இருக்கும். இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்ல ஃபீமேல் அவங்க கிட்ட ZW பிரசன்ட் ஆயிருக்கும். மேல் கிட்ட என்ன இருக்கும், எனி ஐடியா? சாரி, இந்த மாதிரி எந்த ஆர்கானிசம்ல வரும், பேர்ட்ஸ். ஜெனரலி இதெல்லாம் எங்க வரும், பேர்ட்ஸ்ல வரும். இட்ஸ் லைக் பேர்ட்ஸ் காமன். ஓகே, இதெல்லாம் எங்க காமன், இதெல்லாமே பேர்ட்ஸ்ல காமன். அப்போ ZW ல ஃபீமேல்ஸுக்கு இருக்கு. ஓகே, whereas மேல்ஸ்ல என்ன இருக்கும், Z குரோமோசோம் இருக்கும். ஓகே, ஆட்டோசோம்ஸ் பிளஸ் Z. ஓகே, சாரி ZZ. அப்போ இங்க கேமெட் ஃபார்ம் ஆகும்போது எப்படி ஃபார்ம் ஆகும், 22 plus Z 22 plus W. இங்க 22 plus Z 22 plus Z. ரைட், இதை நம்ம ஃபியூஸ் பண்ண எப்படி வரும், மேல் ஃபீமேல் Z W, இங்க Z இங்க Z, கிராஸ் பண்ணுங்க, we'll get Z Z Z W Z Z Z W. மேல் மேல் ஃபீமேல் ஃபீமேல். ஓகே,
புரிஞ்சிருச்சா? ஸோ Z அப்படின்னா இதுல மேல் ஆயிரும் அண்ட் ZW இதுல ஃபீமேல் ஆயிரும். ஓகே ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் in the honeybee. ஹனிபி. இப்போ ஹனிபி அப்படின்னு எடுத்துட்டா இங்க மேல்ஸ் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? asexually. மேல்ஸ் ரீப்ரொடியூஸ் asexually and அதே இடத்துல இந்த இடத்துல ஃபீமேல்ஸ் என்ன ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? sexually. Females they reproduce sexually. Females reproduce sexually. Okay, females reproduce sexually. காரணம் என்ன? See, egg is produced by meiosis. இந்த இடத்துல கொஞ்சம் differences இருக்கு. Sex determination in honeybees based on the number of set of chromosome received by an individual. Okay, number of set received by an individual. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? worker or queen bee. Worker or the queen. இதுல என்ன இருக்கும்? Diploid number of chromosome. Diploid chromosomes. Workers or queen bee, they have diploid number of chromosomes, that is 32. Okay, 32. Males na yaru? Drones. அவங்க கிட்ட எவ்வளவு குரோமோசோம் இருக்கும்? Drones are haploid in nature, which means they have 16 chromosomes. இவங்க கிட்ட 16 chromosomes இருக்கும். Chromosomes. இவங்க கிட்ட எவ்வளவு chromosomes இருக்கும்? 16 chromosomes present ஆயிருக்கும். சரியா? எப்படி? parthenocarpy இவங்க ப்ரொடியூஸ் பண்ண parthenocarpia parthenogenesisa. So they are called parthenogenetically. Parthenogenesis. அதான் asexually parthenogenesis. சரியா? parthenogenesis. Okay. So sex determination in the honeybee. என்ன type of sex determination? Haplodiploidy. Haplodiploidy type of sex determination. இப்போ egg is produced by meiosis. Egg எப்படி produce ஆகும்? Egg is produced by meiosis. Yeah, because egg எது produce பண்ணும்? Egg is produced by female and females are diploid. So after meiosis they will have 16 chromosomes. Correct? And அதே டைம்ல நம்ம என்ன இருக்கும்? males they are produced by mitosis. They produce egg by sperm by mitosis. And இது என்ன இருக்கும்? spermல 16 chromosome தான் இருக்கும். அப்போ இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகலாம். 16 plus 16 இது ஹாப்ளாய்ட் ஆயிருச்சு and மேலும் ஹாப்ளாய்ட் ஆயிருச்சு and ஃபீமேலும் ஹாப்ளாய்ட் ஆயிருச்சு. கரெக்டா? ஸோ இப்படி தான் ஃபியூஷன் ஆகும். ஸோ egg will fuses with the sperm. Okay. So sperm plus ovum இது fuse ஆனா queen or worker is produced. Okay. Unfertilized eggs. இது என்ன டெவலப் ஆகும்? develop as a male. Develops as drone or male. புரிஞ்சிருச்சா? எஸ், கிளியர்லி அதுதான் நம்மளோட பாயிண்ட்.
Clear? This is how sex is determined in honeybee. This is how sex is determined in the honeybee. Seri. அடுத்தது next topic. What is your next topic? What is your next topic? Sex determination முடிச்சாச்சு. இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. So we are done with this three. இது முடிச்சாச்சு, multiple allelism முடிச்சாச்சு. இல்லையா? Multiple alleles. We are done with multiple alleles. நம்மளுக்கு தேவையில்லை. Clear? Next, sex linked inheritance. அடுத்தது sex linked inheritance. இதுதான் நம்ம படிக்க போறோம். So what we are going to study next? Sex linked inheritance. Sex linked inheritance. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். சரி, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிளியர்? சரி.
First one எனக்கு பிடிக்கல சரி first one second one எனக்கு பிடிச்சிருந்தது. All right. So sex-linked inheritance means what? Sex-linked inheritance. So now inheritance means the genes which inherits, the genes which are inherited, that should be from the sex chromosome. Correct? So what is sex chromosome? X and Y. So if inheritance happens through this X and Y, which means the gene which are inherited, if it is present on this sex chromosome. நான் புரியுதான சொல்றது? இப்போ நம்ம செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு ஜீன் வந்து இன்ஹெரிட் ஆகி அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுதுன்னு வைங்க. அந்த அடுத்த ஜெனரேஷன் போற அந்த ஜீன் அந்த கேரக்டர் இந்த குரோமோசோம் எக்ஸ் அண்ட் ஒய்ல இருந்தா அது செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, inheritance of the gene in the gene of sex chromosomes. அதுதான் என்னது செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ். அதனால இத எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் அண்ட் ஒய் லிங்க்டு ஜீன்ஸா பிரிச்சிடலாம். ஒய் லிங்க்டு ஜீன்ஸை ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ்னு கூட சொல்லலாம். ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ். அப்போ செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம அப்படின்னா எக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ். செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா எக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர் செக்ஸ் லிங்க்ட் ட்ரெய்ட்ஸ். ஓகே, இது வந்துட்டு Y linked inheritance. இது என்னது Y linked inheritance. Okay, inheritance of the sex chromosomes, அதில் X chromosome mainly. Okay, so sex linked traits னா என்னது? Sex linked traits அப்படின்னா என்னது? What is sex linked traits? The traits whose inheritance occurs due to sex chromosome. Sex chromosomes are called sex linked traits. Sex linked traits. Okay, so the gene for this trait எங்க இருக்கும் is present on X chromosome. அதனால தான் இந்த செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸை என்ன சொல்லலாம்? எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் கூட சொல்லலாம். செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸை எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் கூட சொல்லலாம். ஆல்ரைட், செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் என்ன சொல்லலாம்? எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்டா? ஸோ த ட்ரேட் இஸ் ரெசிசிவ். இஃப் த ட்ரேட் இஸ் ரெசிசிவாக இருந்தால் என்ன ஆகும்? ஸோ ரெசிசிவ் அண்ட் டாமினன்ட் டூ திங்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒன்று டாமினன்ட் இருக்கு அண்ட் இன்னொன்று என்ன இருக்கு? ரெசிசிவ் இருக்கு. ரிசெசிவ். கரெக்டா? ஒன்று நம்ம கிட்ட டாமினன்ட் இருக்கு, இன்னொன்று நம்ம கிட்ட என்ன இருக்கு? இன்னொன்று நம்ம கிட்ட ரெசிசிவ் இருக்கு. ஓகே ஓகே, ஸோ சப்போஸ் ட்ரேட் ரெசிசிவா இருந்துச்சு, ஓகே, இன்ஹெரிட் ஆகிற ட்ரேட், ஓகே, த இன்ஹெரிட்டட் ட்ரேட் எப்படி? எக்ஸ் இருக்கு அண்ட் எக்ஸ் இதுதான் இன்ஹெரிட் ஆயிருக்கு அப்படின்னா, சப்போஸ் இது ரெசிசிவ் அப்படின்னா என்ன ஆகாது? ஒன்லி என்னது? ரெசிசிவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? மேல்ஸ்க்கு டிசீஸ் வரும். மேல்ஸ் காஸ் டிசீஸ். மேலுக்கு டிசீஸ் வரும். ஓகே ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஒரு எக்ஸாம்பிள், இதுல என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, எக்ஸ் வில் கேரி தட் ஜீன். ஸோ எக்ஸ் இஸ் இது ஹெல்தி அண்ட் இது வந்து என்னது? இது வந்து டிசீஸ்ட். ஓகே, டிசீஸ்ட் or we can say infected வைங்க. okay, inheriting genes. now suppose இது மதர் இருக்காங்க,
ஓகே, என்ன இருக்காங்க? மதர் இருக்காங்க அண்ட் இது ஃபாதர். ஓகே, இவங்க கிட்ட இவங்க ரெண்டு பேரும் ஃபியூஸ் பண்ணா XX வரும் ஒன்று, XCX வரும் இன்னொன்று, அதுக்கப்புறம் என்ன வரும்? XY ஒன்று, XCY ஒன்று. அப்போ சப்போஸ் இங்க என்ன இருக்கு பிரச்சனை? இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஹெரிட்டட் ஜீனும் வரல. அப்போ ஹெல்தி. இன்ஹெரிட்டட் ஜீன் வரல. இன்ஹெரிட்டட் அப்படின்னா இது டிசீஸ் தான் இருக்கலாம்ல. இது டிசீஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இங்க என்ன இருக்கு? இங்க நம்ம கிட்ட ஒன்று இருக்கு. ஸோ இது டிசீஸ் கிடையாது, பட் இது கேரியர். அப்போ ஃபீமேல் என்ன இருக்காங்க? ஃபீமேல் அது கேரியரா இருக்காங்க. இங்க டிசீஸ்டா இல்லை. இங்க பாருங்க ஹெல்தியா இருக்காங்க. கரெக்டா? என்ன இங்க ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க ஒன்று C இருக்கு அண்ட் Y அப்படின்னா X இருக்கிறதே ஒன்று தான், அதுவும் டிசீஸ்ட். அப்படின்னு என்னது? டிசீஸ்ட் மேல். அப்போ பாயிண்ட் டு பி நோட்டட், சப்போஸ் இன்ஹெரிட் ஆகிற அந்த ஜீன் ரிசசிவா இருந்துச்சு அப்படின்னா மேல்ஸ்ல டிசீஸ் வரும். ஓகே, டிசீஸ்ட் வில் பி மேல். சப்போஸ் இன்ஹெரிட் ஆகிற ஜீன் டாமினண்டா இருக்கு, இன்ஹெரிட் ஆகிற ஜீன் என்ன இருக்கு? டாமினண்டா இருக்கு அப்படின்னா அதுல மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே, என்னவாங்க? மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே, ஸோ இதில் டாமினேட்னா மேல் அண்ட் ஃபீமேல் both are affected. ஓகே, சரி. இப்போ எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குன்னு வைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னது? எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்கிப்ஸ் த ஜெனரேஷன். அப்படின்னா ஒரு ஜெனரேஷன்ல இருந்தா அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருக்காது. இடையில ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் இன்ஹெரிட் ஆகும். ஓகே, செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஷோ கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்கு பேர் தான் என்னது? ஸ்கிப் த ஜெனரேஷன், கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது வந்து ஸ்கிப் தி ஜெனரேஷன் அப்புறம் பார்க்கலாம். ரிசசிவ் டாமினன்ட். கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா மேல் வில் டிரான்ஸ்ஃபர் இட் டு ஃபீமேல், ஃபீமேல் வில் டிரான்ஸ்ஃபர் இட் டு மேல், மேல் வில் டிரான்ஸ்ஃபர் இட் டு ஃபீமேல். கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன். மேலா இருந்தா மேல் டிசீஸ்டா இருந்தா ஃபீமேலுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும், ஃபீமேல் டிசீஸ்டா இருந்தா மேலுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும், ஃபீமேல் அந்த ஜீன் கேரி பண்ணா மேலுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். அதுதான் என்னது? அதுதான் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ இங்க என்னென்ன டிசீஸ் வரும்? எக்ஸாம்பிள் ஹீமோஃபீலியா, கரெக்டா? ஹீமோஃபீலியா. வேற என்ன வரும்? கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ். Hemophilia number 1 and color blindness number 2. Clear? Yes. சரி, அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள். இதுல ஹீமோஃபீலியா. ஓகே, என்னது? ஹீமோஃபீலியா. இப்போ ஹீமோஃபீலியா அப்படின்னா பேரண்டல் ஜீனோடைப் என்ன இருக்கும்? பேரண்டல் ஜீனோடைப் என்னவா இருக்கும்? வாட் இஸ் த பேரண்டல் ஜீனோடைப்? பேரண்டல் ஜீனோடைப் XX. ஓகே, and XX இருக்கா? and let's say XHY. ஓகே, இவங்கக்குள்ள கிராஸ் பண்ணணும். கிராஸ் இவங்க கூட பண்ணணும். சரி, இவங்க கூட கிராஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? கேமிட் என்ன ஃபார்ம் பண்ணும்? X, இங்கேயும் ஒரு X, இங்க XH ஹீமோஃபீலியால, இங்க Y. அப்போ நம்ம இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா XX XHY. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? XHX XHX XY XY.
கரெக்டா? அப்போ நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? XH X கிடைச்சிருக்கு. எவ்வளோ? 2. இது என்னது? ஹீமோஃபிலிக் ஃபீமேல். இது டிசீஸ்டா கேரியரா? இது டிசீஸ்டா கேரியரா? கேரியர் விமென். Carrier women. Okay, and carrier women, hemophilic female. Carrier hemophilic female. Okay, carrier women. அதுக்கப்புறம் மேல் எப்படி இருப்பாங்க? XY and XY அப்படின்னா healthy male. அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபாதர், தட் இஸ் இது ஃபாதர். ஃபாதர் டிசீஸ்டா இருந்தாங்க, ஹீமோஃபிலிக் ஃபீமேல், கேரியர் ஃபீமேல் வந்தாங்க அப்படின்னா ஃபாதர் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஃபீமேல், மேல் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஃபீமேல். கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் இங்க வந்திருக்கா? கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன். எஸ், சரி, ஓகே. அடுத்தது என்னது? நெக்ஸ்ட் வில் பி மதர் வந்துட்டு எக்ஸ் ஹீமோஃபிலிக் XY இவங்க ஃபியூஸ் பண்ணா என்ன ஆகும்? ஸோ லெட்ஸ் சே நம்ம கிட்ட ஒரு பண்ணட் ஸ்கொயர் இருக்கு. இதுல XH X and Y. இப்போ XH X and XX, XH Y and XY. இங்க பாருங்க, XH X இருக்கு, which means female carrier female. Okay. அடுத்தது XX, which means healthy female. இங்க பாருங்க, XHY, which means diseased male. XY healthy male. Clear? So 50% hemophilic male and 50% carrier male. வந்திருக்கா? அதுதான் இங்க வந்திருக்கு. பட் இங்கேயும் நோட் பண்ணுங்க, ஃபீமேல் கிட்ட இருக்கிறதா மேல் டிசீஸ்ட் ஆயிருக்காங்க. இங்கேயும் கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் காமிச்சிருக்கு இல்லையா? இங்கேயும் என்ன பண்ணிருக்கு? கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் காமிச்சிருக்கு. கிளியர்? சரி, அடுத்தது கலர் பிளைண்ட்னஸ். அடுத்தது என்னது? கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸும் சேம் அதே மாதிரி தான். ஓகே, கலர் பிளைண்ட்னஸும் அதே மாதிரி தான். இப்போ லெட்ஸ் சே நம்ம கிட்ட என்ன இருக்கு? பேரண்ட்ஸ் கிட்ட என்ன ஜீன் இருக்கு? பேரண்ட்ஸ் கிட்ட XC and XX இவங்க 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஆர் XX XEY. இப்போ இதை கிறிஸ் கிராஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்கான தரேன். இது நீங்க என்ன பண்ணுங்க? ஹோம் ஒர்க்கா நீங்க என்ன பண்ணுங்க? கிறிஸ் கிராஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க XC XY இதையும் நீங்க ஹோம் ஒர்க்கா பண்ணுங்க, பார்க்கலாம். ஓகே, என்ன ஆன்சர் வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். கலர் பிளைண்ட்னஸ். சரியா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது குரோமோசோமல் டிசார்டர். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? குரோமோசோமல் டிசார்டர். Chromosomal disorder.
இதுல ஃபர்ஸ்ட் ஒன் டவுன்ஸ் சிண்ட்ரோம். என்னது? டவுன்ஸ் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஆட்டோசோமல் டிசார்டர். இது வந்து ஆட்டோசோமல் டிசார்டர். சரி, இது என்னது? அடிஷனல் காப்பி ஆஃப் ஒன் குரோமோசோம் ஆட் ஆயிரும். ஓகே, இது என்ன ஆயிரும்? ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கு பேர் என்ன? இதுல வந்துட்டு நார்மலா செக்ரிகேஷன் நடக்கும்போது 21st குரோமோசோம். ஓகே, 21st குரோமோசோம் என்ன ஆயிரும்? இதுல இப்படி ரெண்டு ரெண்டா இருக்கணும் இல்லையா? இது ரெண்டு ரெண்டா இருந்தா தான் கரெக்ட். பட் இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து ஆட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா ஆட் ஆனோன்னு இந்த கண்டிஷனுக்கு பேரு ட்ரைசோமி. அண்ட் இந்த மாதிரி ட்ரைசோமி நடந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு டவுன் சிண்ட்ரோம் வந்துடும். இந்த பேஷண்ட்டுக்கு என்ன வந்துடும்? டவுன் சிண்ட்ரோம் வந்துடும். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இதுல சிம்டம்ஸ் என்ன? வாட் இஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம்? broad palm என்ன ஆயிரும்? broad ஆயிரும். அதுக்கப்புறம் என்னது? palm crease ஃபார்ம் ஆயிரும். palm crease. physical psychomotor disorder. அப்படின்னா வேலையே செய்யாது. மென்டல் அப்நார்மாலிட்டி வந்துடும். ஸோ அதுதான் டவுன் சிண்ட்ரோம். ஓகே, இது யார் வந்துச்சு? லாங்டன் டவுன் அப்படிங்கிற பேஷண்ட்டுக்கு வந்திருக்கு. லாங்டன் டவுன் அப்படிங்கிற பர்சன். லாங்டன் டவுனுக்கு வந்ததுனால நம்மளுக்கு இது சொல்லியிருக்காங்களா? நோ, இது ஃபர்ஸ்ட் டிசார்டர் வாஸ் டிஸ்கிரைப்டு. இது சயின்டிஸ்ட் டிஸ்கிரைப்டு சிண்ட்ரோம், டிஸ்கிரைப்ட் டவுன்ஸ் சிண்ட்ரோம். ஸோ இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இவர் பேஷண்ட் கிடையாது, சரியா? எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால இவருக்கு பேரு, இந்த இதுக்கு பேரு டவுன் சிண்ட்ரோம். ஓகே, ப்ராட் ஃபிளாட் ஃபேஸ். இதுல என்ன வரும்? ப்ராட் ஃபிளாட் ஃபேஸ். ஃபேஸ் வந்து ஃபிளாட் ஆயிரும், ப்ராட் ஆயிரும். அண்ட் அதோட லிப்ஸ், டங்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கிள்டா இருக்கும். ரிங்கிள்டு டங். ஓகே, டங் எப்படி இருக்கும்? ரிங்கிள்டா இருக்கும். வேற என்ன இருக்கும்? ஓப்பன் மவுத், வாயை திறந்துகிட்டே இருப்பாங்க அந்த பையன். இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறவங்க அவங்க வாய் ஓப்பனாகவே இருக்கும். ஸோ ஓப்பன் மவுத். இட்ஸ் நாட் லைக் வாலண்டரிலி ஓப்பன் பண்ற மாதிரி கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆயிரும். சரியா? சரி, அடுத்து என்னது? கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். ஓகே, கிளைன்ஃபெல்டர்ஸ் சிண்ட்ரோம். இது என்னது? ட்ரைசோமி. தான். ஓகே, ட்ரைசோமி தான். இது 47th குரோமோசோம். 47th குரோமோசோம்ல என்ன வரும்? ட்ரைசோமி நடந்துரும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வரும். 47th குரோமோசோம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்ட்ரா. ஸோ 47th குரோமோசோம் ஆட் ஆயிரும் இதுல. ஓகே, என்ன ஆயிரும்? ஆட் ஆயிரும். ஸோ நார்மலி 46 இருந்தா என்ன இருக்கும்? 22 வந்துட்டு XX இருக்கும், 23rd வந்துட்டு XY இருக்கும், ஆர் XX இருக்கும் இல்லையா? நம்ம மேல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த 23rd ஒரு எக்ஸ்ட்ரா X ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனா XY ஆயிரும். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா X ஆட் ஆகிறதுனால இதுல என்னென்ன சேஞ்சஸ் வரும்? நம்ம மேல்ஸ் வந்து ஃபீமேல் மாதிரி அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் மாறிடும். மேல்ஸ் ஹாவ் ஃபீமேல் மார்ஃபாலஜி. ஓகே, மேல்ஸ் ஹாவ் ஃபீமேல் மார்ஃபாலஜி. பிரெஸ்ட் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆகிறது. ஓகே, பேசிக் சிம்டம். ஓகே, சரி, டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெஸ்ட். ஆல்ரைட், சரி. அடுத்து என்னது? டர்னர் சிண்ட்ரோம். நெக்ஸ்ட் டர்னர்ஸ் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது டெலிஷன். ஓகே, ஆப்சன்ஸ் ஆஃப் குரோமோசோம். இங்க ஆப்சன்ஸ் ஆஃப் ஒன் குரோமோசோம். இதே மாதிரி மியோசிஸ் நடக்கும்போது, செப்பரேஷன் நடக்கும்போது ஒரு குரோமோசோம் காணாம போயிடும். ஓகே, தட் இஸ்
45th chromosome. 45th chromosomeல எப்படி இருக்கணும்? It should be X and X. But it will not be that. இதுக்கு பதிலா என்னவா மாறி XO ஆ மாறிடும். ஓகே, ஸோ இப்படி இருந்தா அது டர்னர் சிண்ட்ரோம். டர்னர்ஸ் சிண்ட்ரோம். இப்படி இருந்தா அது எஸ். ஹாய் லத்திகா, வந்துட்டீங்களா? ஓகே, நான் தனியாலாம் எடுத்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, கம்பெனிக்கு நீ வந்துட்ட. ஓகே, நான் தனியாலாம் எனக்கே தான் கிளாஸ் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு விதமான ரிவிஷன் மாதிரி ஆயிடுச்சு. நான் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே நான் போர்டில் எழுதி எழுதி ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ வந்துட்டேன். சரி, ஓகே ஓகே. ஸோ இது என்ன ஆகும்? இது வந்து 45th chromosome, that is 45th with XO. Such females are sterile as ovaries are rudimentary. Okay, which means இந்த இடத்துல 22nd 22 chromosomes. 22 chromosome எப்படி இருக்கும்? X and X. இப்போ 23rd chromosomeல என்ன இருக்கும்? XXக்கு பதிலா XO இருக்கும். இந்த இடத்துல மிஸ்ஸிங் ஆயிரும். அப்போ இது ஃபீமேல்ஸ் நடக்கும். இது என்னது? ஃபீமேல்ஸ்ல நடக்கிறனால அந்த ஃபீமேல் என்ன ஆயிருவாங்க? ஸ்டெரைல். அந்த ஃபீமேல் என்ன ஆயிருவாங்க? ஸ்டெரைல். அந்த ஃபீமேல்னால என்ன பண்ண முடியாது? அந்த ஃபீமேல்னால பிரெக்னன்சி அச்சீவ் பண்ண முடியாது. they do not have secondary sexual characters. அவங்க டெவலப் பண்ண மாட்டாங்க. அப்படியா? சரி சரி சரி, ஓகே. அப்போ டெய்லி வலிமை, அப்போ Thursday வலிமை ஜாயின் பண்ணிட வேண்டியதானே? நான் கிளாஸ் எடுத்துட்டு தானே இருக்கேன். 12th தானே போயிட்டு இருக்கு. டெய்லி Thursday ஈவினிங் 5 o'clock ஜாயின் பண்ணிடு. ஓகே, அதுதான் டர்னர்ஸ் சிண்ட்ரோம். சரியா? சரி, அவ்வளோதான். டர்னர் சிண்ட்ரோம் முடிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் என்னது? கேரியோடைப்பிங். நெக்ஸ்ட் என்னது? கேரியோடைப்பிங். Thursday நான் வரேன். நான் Thursday தான் வருவேன். சரியா? ஸோ Thursday ஈவினிங் 5 மணிக்கு ஜாயின் பண்ணிடு. ஓகே, சரி. அடுத்தது கேரியோடைப்பிங். ஸோ கேரியோடைப்பிங் என்னது? டெக்னிக் த்ரூ விச் a complete set of chromosome is separated from a cell and chromosomes are arranged in pairs. Karyotyping. ஸோ கேரியோடைப்பிங் அப்படின்னா என்ன? கேரியோடைப்பிங்னா டெக்னிக் through which karyotyping is technique through which a complete set of chromosomes is separated from a cell and arranged in pairs. ஓகே, சரி, arranged in pairs. இது எதுக்கு பண்றாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு டிஜிஓ அண்ட் லிவான் அப்படிங்கிற பர்சன் 1960ல இதை டெஸ்கிரைப் பண்ணாங்க. ஓகே, எப்படி? ஹியூமன் பிளட்ல இருந்து லிம்போசைட்ஸை எடுத்து அந்த செல்ஸை எடுத்து லிம்போசைட்ஸ் அப்படின்னா WBC செல்ஸ். ஓகே, ஹியூமன் பிளட். சார் எவல்யூஷன் சாப்டர் கம்ப்ளீட் ஆகல? இல்லை, இனிமேல் தான் வரும். எவல்யூஷன் இனிமேல் தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் வரும். மாலிகுலர் ஜெனடிக்ஸ்க்கு அப்புறம் எவல்யூஷன் தான் வரும். சரியா? ஸோ மேபி அடுத்த வாரம் மாலிகுலர் ஜெனடிக்ஸ், அதுக்கு அடுத்த வாரம் எவல்யூஷன். சார் ஃபார் அகாடமிக் இயர் 24-25 ஐ எம் கெட்டிங் பெஸ்ட் அகாடமிக் பர்ஃபார்மர் இன் பயாலஜி அவார்ட் டுமாரோ. சார், from my side a big clap for you Latika. Congratulations Kanna. And I'm very happy that biology la ungalku indha award kadikudhu. I'm really very happy. Okay, சரி. ஸோ ரைட், இவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹியூமன் பிளட்லேருந்து லிம்போசைட் எடுத்து அதை கல்ச்சர் பண்ணி இந்த கேரியோடைப்பிங் ப்ரொசீஜர் பண்ணாங்க. சரியா? ஓகே, ஸோ கேரியோடைப் அப்படிங்கிறது என்னது? கேரியோடைப் அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்,
Okay, the process is called karyotyping, and the arrangement of chromosomes, அதுக்கு பேர் தான் karyotype. இப்போ இதுல karyo அப்படிங்கிறது ஒன்னு இருக்குல்ல. What is that karyo means? This karyo means nucleus or chromosomes, we can say. Karyo-na nucleus தானே? சரி. Karyotyping ஓட application என்ன? இது வந்துட்டு gender identification-க்கு help பண்ணும் இல்லையா? Gender identification. This year also I will achieve because I got a bestie. இதுக்கு நான் என்ன சொல்றது? நீ பக்கத்துல இருந்து நான் உனக்கு ஒரு ஹைஃபை கொடுத்துருக்கலாம். ஹைஃபை இப்படிதான், சாரி, ஹைஃபை கொடுத்துருக்கலாம், ஒரு பம்ப் பண்ணிருக்கலாம். தேங்க்யூ சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் மை சைடு. ஓகே, சரி. Karyotyping functions என்ன? Karyotyping-ஓட functions என்ன? What is the function of karyotyping? Number 1, gender identification பண்ணலாம். இப்போ சப்போஸ் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இது எக்ஸ் குரோமோசோம், இது குரோமோசோம் நம்பர் 2, இது குரோமோசோம் நம்பர் 3, அதே மாதிரி கடைசியில் இது குரோமோசோம் நம்பர் 23 அப்படின்னா என்ன இருக்கு? XX இருக்கு. அதே இன்னொரு பர்சன்ல குரோமோசோம் நம்பர் 23 இப்படி இருக்கு அப்படின்னு அது X and Y. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம்? வேற குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏதாவது அப்நார்மலிட்டி இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஏதாவது அப்நார்மலிட்டி இருக்கா, குரோமோசோமல் டிஃபிகல்ட்டி இருக்கா, அது கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது எரர் இருக்கா, மியூட்டேஷன் இருக்கா, அது கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் ஏதாவது அடிஷன் டெலிஷன் எதாவது இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அடிஷன் எதாவது இருக்கா, எதாவது எக்ஸ்ட்ரா குரோமோசோம் எதாவது வந்துருச்சா, ஏதாவது இருக்கிற இம்பார்ட்டன்ட் குரோமோசோம் அது டெலீட் ஆயிடுச்சா, இதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம்? எஸ், வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்ம ஜீனோம் ஸ்டடிக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விஷயத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சரி, இதுதான் கேரியோ டைப்பிங். அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறது மெண்டேலியன் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் ஆர் மெண்டேலியன் டிசார்டர்ஸ். ஸோ மெண்டேலியன் டிசார்டர்ல என்ன இருக்கு நம்ம கிட்ட? தலசீமியா. எஸ், மெண்டேலியன் டிசார்டர் கிட்ட நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஸோ நெக்ஸ்ட் இஸ் யுவர் மெண்டேலியன் டிசார்டர். இதுதான் லாஸ்ட் டாபிக், மெண்டேலியன் disorders. Mendelian disorders. Okay. So Mendelian disorder அப்படிங்கிறது நம்மளோட chromosomal disorder. Fine. Mendelian disorder அப்படின்னா மியூட்டேஷனால ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்துருதுல, டியூ டு மியூட்டேஷன் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். மியூட்டேஷன் அப்படிங்கிறது எரர் இந்த ஜெனட்டிக் ஜீன்ஸ் எரர் வருது தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மியூட்டேஷனுங்கிறது எரர் வருது தான் மியூட்டேஷன். சரி, ஸோ மெண்டேலியன் டிசார்டரில் ஃபஸ்ட்டு வருது சிக்கிள் செல் அனீமியா. ஸோ சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னா என்ன? சிக்கிள் செல் அனீமியா அப்படிங்கிறது நம்பர் 1, ஆட்டோசோமல் ரிசெசிவ் டிசீஸ். ஓகே, ஆட்டோசோமல் ரிசெசிவ் டிசீஸ். ரெண்டாவது, டியூ டு பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னா என்ன? நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க சீக்வென்ஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு? ஜெனட்டிக் சீக்வென்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஜெனட்டிக் சீக்வென்ஸ்ல ஒரு பர்டிகுலர் செட் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் மியூட்டேட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் பாயிண்ட் மியூட்டேஷன். அதுக்கு பேர் என்னது? பாயிண்ட் மியூட்டேஷன். சப்போஸ் இந்த ஃபுல் செட்டு ஒரு ஷிஃப்ட் ஆகி இன்னொரு குரோமோசோம்ல பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஓகே, பாயிண்ட் மியூட்டேஷன் ஒரு பர்டிகுலர் நியூக்ளியோடைடு. ஓகே, இது வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் போனால் கிளியராக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலாக நான் உங்களுக்கு ஓவர் வியூ கொடுத்துருக்கேன். சரியா? சரி, அடுத்து என்னது? இதுல குளுட்டமிக் ஆசிட் இப்போ வந்து சிக்கிள் செல் அனீமியாங்கிறது ஜென்ரலி ஹீமோகுளோபின் இருக்கும் இல்லையா? ஹீமோகுளோபின். அதுல ஹீமோகுளோபின் செயின்
அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின் செயினில் நிறைய அமினோ ஆசிட் இந்த மாதிரி இருக்கும். என்ன இருக்கும்? இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட் இருக்கும். இதில் 6th அமினோ ஆசிட் குளுட்டமிக் ஆசிட். என்னது? நம்மளோட 6th அமினோ ஆசிட். 1st, 2nd, 3rd, 4th, 5th, 6th இதுதான். இது நார்மலி குளுட்டமிக் ஆசிடாக இருக்க வேண்டியது. அப்படி இருந்தால் நார்மல் ஆர்பிசி. பட் மியூட்டேட் ஆகும்போது இது என்னவா மாறிடும்? இது மியூட்டேட் ஆகி வேலைனா மாறிடும். அதனால அந்த ஷேப் ஆஃப் ஆர்பிசி, ஓகே, ஷேப் ஆஃப் ஆர்பிசி வில் பிகம் சிக்கிள் ஷேப். இந்த மாதிரி ஆர்பிசியோட ஷேப் என்னவா மாறிடும்? சிக்கிள் ஷேப்பாக மாறிடும். ஓகே, இந்த மாதிரி ஷேப்பாக மாறிடும். பிகாஸ் ஆஃப் திஸ் ஹீமோகுளோபின் இதனால கேரி பண்ண முடியாது. அதனால ஆக்சிஜன் டிஸார்டர் வரும், ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஆகும், அண்ட் மூச்சு திணறல் நடக்கும். கிளாஸ் டைமிங் 5 to 9 ஆக்சுவலி, பட் 7 o'clockலாம் முடிச்சிருவோம். 7 o'clockலாம் நான் முடிச்சிருவேன். சரியா? இட்ஸ் நாட் லைக் 9 வரைக்கும்லாம் போகாது. 7 o'clockல முடிச்சிருவேன். ஓகே ஓகே. அடுத்தது தலசீமியா. அடுத்து என்னது? தலசீமியா. இது ப்ளீடிங், இது வந்து ஆட்டோசோமல் டிஸார்டர் தான். ஆட்டோசோமல் டிஸார்டர் தான். இதுவும் நம்மளது என்னது? ஆட்டோசோமல் டிஸார்டர். ஓகே, ஆட்டோசோமல் டிஸார்டர் தான். இதில் என்ன இருக்கும்? இது வந்து குவான்டிடேட்டிவ் டிஃபெக்ட், இது குவாலிட்டேட்டிவ் டிஃபெக்ட். இதோட ஹீமோகுளோபினோட குவாலிட்டி நல்லா இருக்காது. குவாலிட்டேட்டிவ் டிஃபெக்ட், ஹீமோகுளோபினோட குவாலிட்டியில் பிரச்சனை வரும். இது குவான்டிடேட்டிவ் டிஃபெக்ட், ஹீமோகுளோபினோட குவான்டிட்டியில் டிஃபெக்ட் வரும். ஹீமோகுளோபினோட குவான்டிட்டியில் பிரச்சனை வரும். ஓகே, ஹீமோகுளோபின் குவான்டிட்டியில் நம்மளுக்கு பிரச்சனை வரும். என்ன ஹீமோகுளோபின் குவான்டிட்டியில் என்ன பிரச்சனை வரும்? பிரச்சனை ஹீமோகுளோபின் குவான்டிட்டியில் வரும். என்ன பிரச்சனை? நம்ம 16th குரோமோசோமில் 16th குரோமோசோம் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். சரியா? எத்தனாவது குரோமோசோம்? 16th குரோமோசோம். அப்போ 16th குரோமோசோமில் நோ சிந்தசிஸ் ஹீமோகுளோபின் செயின். ஹீமோகுளோபின் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, ஹீமோகுளோபின் அப்படின்னு சொன்னா இதுல 2 ஆல்பா செயின் இருக்கணும், 2 பீட்டா செயின் இருக்கணும். இதுல ஒன்று மிஸ் ஆனாலும் ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகாது. அந்த பிரச்சனை தான் நம்மளோட தலசீமியா பிரச்சனை. சரி, அதுதான் நம்மளோட தலசீமியா பிரச்சனை. சரியா? அதுதான் தலசீமியா நடக்கும். ஓகே, அடுத்தது ஃபினைல் கீட்டோன் யூரியா. அடுத்தது லாஸ்ட் டிசீஸ், அதுதான் நம்மளோட ஃபினைல் கீட்டோன் யூரியா. ஃபினைல் கீட்டோன் யூரியா அப்படிங்கிறது யூரின்ல கீட்டோன் பாடிஸ் அதிகமாக ரிலீஸ் ஆகும். கீட்டோன் பாடிஸ் என்ன ஆகும்? ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். யூரின்ல கீட்டோன் பாடிஸ் அதிகமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபினைல் கீட்டோன் யூரியா. ஓகே, ஃபினைல் கீட்டோன் யூரியா. சரி, இது வந்துட்டு ஒரு ஆட்டோசோமல் ரிசெசிவ் ட்ரீட்ஸ். ஆட்டோசோமல் ரிசெசிவ் ட்ரீட்ஸ். சரியா? சரி, ஓகே. அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க? இது காஸ் பை டெஃபிஷியன்சி ஆஃப் என்னது? டெஃபிஷியன்சி ஆஃப் என்சைம். ஒரு என்சைமோட டெஃபிஷியன்சி வந்துருவீங்க. என்னது? டெஃபிஷியன்சி ஆஃப் என்சைம் ஃபெனில் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். ஃபெனில் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். ஓகே, இது என்ன பண்ணும்? இந்த என்சைம் என்ன பண்ணும்? இந்த என்சைம் will convert ஃபெனில் அலனைன்ல இருந்து இத என்னவா மாறிடும்? டைரோசினா மாத்தும். சோ இதோட டெஃபிஷியன்சி ஆகறனால ஃபெனில் அலனைன் என்ன ஆகும்? பாடியில அதிகமா அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே, டியூ டு திஸ் deficiency, phenylalanine accumulates in the body. Okay, body la phenylalanine accumulate ஆக ஆரம்பிச்சிரும்.
டியூ டு விச் இது யூரின்ல செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா யூரின்ல ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ யூரின்ல ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரிலீஸ் இன் யூரின், ரிலீஸ்ட் இன் யூரின். ஓகே, தட் இஸ் கால்ட் ஃபினைல் கீட்டோன் யூரியா. இதுக்கு பேர் தான் என்னது? ஃபினைல் கீட்டோன் யூரியா. கிளியரா புரிஞ்சிருச்சா? எஸ் ஆர் நோ? புரிஞ்சுதா? ரைட், சரி, லெட்ஸ் சம்மரைஸ். இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இது வரைக்கும் நம்ம அலீல்ஸ் பத்தி படிச்சாச்சு. அலீல்ஸ், தட் இஸ் மல்டிபிள் அலீலிசம். மல்டிபிள் அலீலிசம். அதுக்கப்புறம் என்ன படித்தோம்? அதுக்கப்புறம் பிளட் குரூப்பிங் படித்தோம் இல்லையா? பிளட் குரூப்பிங் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கேரியோ டைப் படிச்சாச்சு. அதுக்கப்புறம் குரோமோசோமல் டிசார்டர் படிச்சாச்சு. இந்த சாப்டர் ஃபுல்லாக முடிச்சோம். குரோமோசோமல் டிசார்டர், மெண்டேலியன் டிசார்டர், அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்துட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் படித்தோம். இதில் ஒன்னே ஒன்று நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். என்ன தெரியுமா? அதுதான் நம்மளோட பெடிகிரி சார்ட், பெடிகிரி அனாலிசிஸ். பெடிகிரி அனாலிசிஸ்க்கு நான் தனித்தனியாக ஷார்ட்ஸ் போடுறேன். இதில் நான் சொன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ கிளியராக புரியாது. தனித்தனியாக நிறைய நான் ஷார்ட்ஸ் போடுறேன். இல்லைன்னா பெடிகிரி அனாலிசிஸ்க்கு மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ கொண்டு வரேன். சரி, அதனால தான் நான் இந்த சாப்டரில் இப்போதைக்கு நான் இன்க்ளூட் பண்ணல ஒன் ஷார்ட்டில். கிளியர்? சலோ, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஹோம்ஒர்க் என்னது? புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சால்வ் புக் பேக் questions. சரியா? Chalo. That's all for today. Thank you so much for watching. See you all in the next class. Till then, please take care of yourself. Nandri, vanakkam. Bye, Latika.